ஏ நீ எப்படி வந்து சத்தம் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற? அம்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஓ அப்படியாடி, சரி சரி சரி. ஆமா, ஏதாவது சாப்பிடுறியா? ஏதாவது கொண்டு வரட்டுமா? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் எடுத்து ரோஸ்ட் போட்டுட்டு நாட்டுக்கோழி அரைச்சு உங்க கைமணத்துல சூப்பரான அந்த குழம்பு வச்சு கொடுங்கம்மா. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கணும் தான் நான் வந்திருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பா? அதுக்கு என்ன செஞ்சிடலாம் போயிடு. அடியே மலரு, காலிலிருந்து ஒரு தேதியதான் சமைச்சிட்டு இருக்கிற. ஏதாவது கூட மாட ஒத்தா செய்யலாம் இல்ல? என்னம்மா, அங்கேயே நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கலாம் தான் இங்க வந்தேன். இங்க வந்து என்ன வேலை செய்ய சொல்றல? போமா, என்னால முடியாது, நான் டிவி பார்க்கணும். இவள எப்படியாவது ஓட்டை விட்டு தாட்டணுமே. ஏண்டி மலரு, உன் புருஷா உன் மாமியார் நினைப்பு ஏதாவது கொஞ்சமாவது இருக்குதா? ஏமா நான் இங்க வந்து நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவங்களெல்லாம் எதுக்குமா ஞாபகப்படுத்துற? சரி, அது கிடக்கட்டும். வந்து 10 நாள் ஆச்சுல்ல, இன்னும் என்ன சலுப்பாரிக்கிட்டு? எழுந்துச்சு கூட மாட ஏதாவது வேலை செய்யலாம் இல்ல? ஓஹோ, வந்து இப்ப நான் 10 நாள் அங்க இருக்கேன் அப்படிங்கறத இப்ப சொல்லி காமிக்கிற? ஐய, அப்படியெல்லாம் நான் சொல்லல, நானே செஞ்சுக்கிறேன். எங்க இந்த அம்மா ஆளையவே காணும்? இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா உனக்கு என்னமா ஆச்சு? காய்ச்சல் வந்துருச்சுடி மலரு, கை காலெல்லாம் குறையுது, தலை வலிக்குதுடி. அப்பா தலை வலிக்குது, முடியல மலரு. சரிம்மா சரிம்மா, நல்லா ரெஸ்ட் எடு, உடம்பு பார்த்துக்கோ, நல்லா தூங்குமா. அம்மா உன் கூட இருக்கணும் தாம்மா எனக்கும் ஆசையா இருக்கு. அத்தை திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்படியாடி, சரி சரி போயிட்டு வா. இந்த அம்மா விட்டுட்டு போற, அதான் கஷ்டமா இருக்குது. பரவாயில்ல, போயிட்டு வா. அம்மா சரி நான் வரேன், உடம்பு பார்த்துக்கோ. போயிட்டா போப்பா சாமி. எவ்வளவு ஒழிச்சு காட்டுறதுக்குள்ள நான் ஒரு வழி 1000 போல இருக்குது. ஐயோ, வந்து 10-15 நாள் போவனான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த சேரை விட்டு அங்கேயும் இங்கே எங்காச்சும் அசைஞ்சிருப்பாளா? கல்யாணம் மூச்சு கொடுத்தா தொல்லை இல்லைன்னு சொன்னாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இத்தனை தொல்லையா இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா உட்காரும். என்னது இது, மாடு கத்தது கூட இவ கூப்பிடுற மாதிரியே இருக்குது. இவதான் போயிட்டாளா? ஒருவேளை வந்துட்டாளோ? உண்மையாலுமே நான் போயிட்டேன்னு நினைச்சியாமா? இன்னும் போறியா நீயே? ஏப்ரல் ஃபூல்.